விழுப்புரம் மாவட்டம் பட்டனூரில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் எழில்குமார். வணக்கம். பல்வேறு குழப்பங்களுக்கு பிறகு தற்போது பொதுக்குழு தொடங்கி இருக்கிறது. இந்த பொதுக்குழுவில் தீர்மானங்களை தவிர்த்து வேற என்னென்ன விஷயங்கள்லாம் இன்னைக்கு எதிர்பார்க்கலாம் எழில்? தற்பொழுது புதுச்சேரி அருகே உள்ள பட்டானூர் பகுதியில் உள்ள தனியார் திருமண நிலையத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கடந்த ஆண்டு இதே திருமண மண்டபத்தில் தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூட்டம், சிறப்பு பொதுக்குழு கூட்டமானது நடைபெற்றது. அப்பொழுது தனது பெயர் முகந்தர காரணமாக மக்கள் கட்சி ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் ஆகிய இருவருடைய கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. இதன் காரணமாக பல்வேறு இந்நிலையில் தற்பொழுது புதுச்சேரி மாநிலம் அருகே உள்ள பட்டானூரில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் மாநில சிறப்பு பொதுக்குழு கூட்டமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் 34 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் 400க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள், 200க்கும் மேற்பட்ட செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட உள்ளிட்ட நிர்வாகிகள் 4000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ராமதாஸும் அன்புமணி ராமதாஸும் இடையே கருத்து மோதல் நிறைவேறும் நிலையில் கடந்த 9ஆம் தேதி மாமல்லபுரத்தில் அன்புமணி தலைமையில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் அடுத்த ஓராண்டுக்கு தலைவர் பதவியில் அன்புமணி நீடிப்பார் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் தற்பொழுது மருத்துவர் ராமதாஸ் தலைமையில் இந்த சிறப்பு குழு கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இதனிடையே கூட்டம் தொடங்குவதற்கு முன்பதாக நிர்வாகிகளுக்கு ஒரு முக்கிய அறிவுறுத்தல் அறிவிக்கப்பட்டது. அதில் என்னவென்றால், நிர்வாகிகள் அனைவரும் அடையாள அட்டை அணிந்து அவரவர் இருக்கை அமர வேண்டும். ஏனெனில் தற்பொழுது நடைபெற்று வரும் இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொள்ளும் நிர்வாகிகளை தனித்தனியாக வீடியோ பதிவு செய்து அதை தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்ப உள்ளதாக தெரிவித்துள்ளனர். எனவே தற்போது நடைபெற்று வரும் இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தின் அந்த வீடியோ பதிவு காட்சிகளை மாநில தேர்தல் அல்லது மத்திய தேர்தல் தலைமை ஆணையத்திற்கு அனுப்புவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. தொடங்கி நடைபெற்று